இந்தியாவை முஸ்லிம்கள் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல இந்தியா எப்பேற்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாடா இருந்தது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம உலக அளவுல பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு நாட்டினுடைய மதிப்புமே எதை வச்சு நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா அந்த நாட்டினுடைய ஜிடிபியை வச்சுதான். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம 2025 வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, போன வருஷம் ஒவ்வொரு நாட்டினுடைய ஜிடிபி எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஜிடிபி 2024 25.43 ட்ரில்லியன் இருந்திருக்கு. அதே போல சைனா அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அளவுல உலகத்துக்கு எலக்ட்ரானிக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி அதை சப்ளை பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சீனாவினுடைய ஜிடிபி 14% இருந்திருக்கு. ஜப்பான் இது 4.25 இருந்திருக்கு. ஜெர்மனி இது 3.85 இருந்திருக்கு. இந்தியாவது 3.41 தான் இருந்திருக்கு. அதாவது அதிகமான ஜிடிபிக்கு சொந்தக்காரர்களாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா இருக்கிறாங்க 25%. இந்தியா வெறும் 3% தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னு சொன்னா இந்தியா 3%லயும் அமெரிக்கா 25%லயும் இருக்கிறனாலதான் அமெரிக்கா இன்னைக்கு உலக அளவுல மிகப்பெரிய நாடா இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை எப்படியாச்சும் மாற்றணும்னு சொன்னா இந்தியா 3%ல இருந்து என்னைக்கு 25% வருதோ அன்னைக்குதான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்திலையும் எல்லா வகையிலும் இந்தியா ஒரு மிகச்சிறப்பான ஒரு நாடா மாறும். ஆனா இந்த ஒரு மாற்றத்தை இன்னைக்கு இந்தியா செய்யணுங்கிறதுக்காக தான் பல்வேறு முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னா ஒரு ஜிடிபியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது அவ்வளவு சாதாரண விஷயமே கிடையாது. நம்மளுடைய பொருட்கள் அதிகமா இம்போர்ட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் இந்தியாவால 3%ல இருந்து அமெரிக்காவை தாண்டி 25 இல்லாட்டி 26% போயிட முடியாது. ஆனா இந்த இடத்துல முஸ்லிம்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்கள் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய அதாவது 1700வது ஆண்டுகள்ல முஸ்லிம்களுடைய ஆட்சி காலம், அதாவது முகலாய பேரரசுகள் இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பீக்கான ஒரு டைம்ல இந்தியாவினுடைய ஜிடிபி எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24ல இருந்து 27% ஜிடிபி அப்படிங்கிறது இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதிலும் எந்த அளவுக்குன்னு சொன்னா அன்றைய காலகட்டத்துல உலகத்திலேயே இந்தியாவினுடைய ஜிடிபி தான் உயர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அப்போ உலகத்திலேயே இந்தியாவை ரிச்சஸ்ட் ரீஜியன் அப்படின்னு இந்த ஜிடிபி மாத்துச்சுன்னு சொன்னா அப்போ அந்த நேரத்துல முஸ்லிம்களுடைய ஆட்சி இந்தியாவுல எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. 2024 அமெரிக்கா தான் மிகப்பெரிய ஜிடிபிக்கு சொந்தக்காரர்களா இருக்கிறாங்க. இந்தியா 3% ஜிடிபியை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம கண்கூடா பாக்குறோம்ல இந்தியாவினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, அமெரிக்காவினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, அமெரிக்கா எவ்வளவு சிறப்பாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்தியா எந்த அளவுக்கு இன்னும் சிறப்பாக கொடுக்கணும்ன்ற முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பாக்குறோம்ல. இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் அமெரிக்காவுக்கு தான் இருக்குன்னு சொல்றோம். ஏன்? அமெரிக்கா தான் எல்லா விஷயங்கள்லயுமே உயர்ந்தவங்களா இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க எல்லா நபர்களையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பேசுறோம்ல. இந்த ஒரு வளர்ச்சியை விட கூடுதலாகவே அன்னைக்கு இந்தியாவில, அதாவது இன்னைக்கு அமெரிக்காவை முந்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த இந்தியா அமெரிக்காவை விட ஜிடிபில உயர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னா இந்தியாவினுடைய அந்த கட்டமைப்பு முஸ்லிம்களுடைய ஆட்சி காலத்துல எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக இந்தியா அந்த காலகட்டத்துல இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க விவசாயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, இல்லாட்டி டாக்ஸேஷன் அதாவது மக்கள்கிட்ட இருந்து வரி வசூலிக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே மிகச்சிறப்பாக எல்லா இடங்கள்லயுமே யாருக்கும் எந்த விதமான இடையூறும் ஏற்படுத்தாத வகையில நாட்டினுடைய முன்னேற்றத்தை மட்டுமே மையப்படுத்திக்கிட்டு முஸ்லிம்கள் செஞ்ச ஆட்சி முறைதான் அன்னைக்கு இந்தியாவினுடைய ஜிடிபியை உயர்த்துச்சு. அப்ப இது யாரு சொல்றா? நான் சொல்றேன் அதனால இதை நீங்க நம்பணுமா? இதை பார்க்கக்கூடியவங்க எத்தனையோ நபர்கள் படிச்சவங்க இருப்பீங்க, இல்லாட்டி ஜிடிபியினுடைய விஷயங்கள் எல்லாம் என்னை விட நல்லாவே தெரிஞ்ச நபர்கள் இருப்பீங்க. அப்ப நீங்க இதை எப்படி யோசிப்பீங்கன்னு சொன்னா, நீங்க சொன்னீங்கன்றதுக்காக நாங்க அதை நம்பிடணுமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களே. நீங்களே தாராளமா போயிட்டு கூகுள்ல நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை அடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே இந்த செய்திகள் கிடைக்கும். இதை நான் சொல்றனால இந்த செய்தி இன்னைக்குதான் உருவாச்சு அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்தே இந்த செய்திகள் இருக்கு. ஆனா இதை போய் யாருமே பார்க்காதனால யாருக்குமே இந்த செய்தி தெரிகிறதும் கிடையாது. அப்போ முஸ்லிம்கள் இந்த அளவுக்கு ஜிடிபியை உயர்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆட்சி முறையை கட்டமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் தலைவர்களுக்கு கூட தெரியாம தான் இருந்துகிட்டு இருக்கிறத தான் இங்க நம்ம வேதனையான ஒரு விஷயமாவே சொல்றோம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த செய்தியை நீங்க எங்க இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, ஆங்கஸ் மேடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளாதாரம் சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு எழுத்தாளர், ஒரு மிக சிறந்த ஆராய்ச்சியாளர்,
இவரு ஒரு புத்தகம் எழுதுறாரு, த வேர்ல்ட் எக்கானமி எ மில்லியன் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். இந்த புத்தகம் இப்பவுமே நீங்க அமேசான்ல போய் பாத்தீங்கன்னாலும் கிடைக்கும், பிளிப்கார்ட்ல போய் தேடினீங்கனாலும் கிடைக்கும், எத்தனையோ புக் ஸ்டோர்ஸ்லயுமே கிடைக்கும். இந்த புத்தகத்துல அவரே அவருடைய கைப்பட எழுதி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் 1700கள்ல முகலாய பேரரசுகள் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்துல இந்தியாவினுடைய ஜிடிபி அப்படிங்கிறது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் விட உயர்ந்ததாக இருந்துச்சு. இந்தியா அன்னைக்கு பணக்கார நாடா இருந்துச்சுன்னு எழுதியிருக்காரு. அப்ப இந்தியா 24ல இருந்து 27% இருந்துச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு பொருளாதாரத்தை அதிகமா வச்சிருக்கக்கூடிய யூகே எந்த பர்சன்ட்ல இருந்தாங்கன்னு சொன்னா வெறும் 3% ஜிடிபியை தான் வச்சிருந்தாங்க. சீனா 22% ஜிடிபியை தான் வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இதையுமே அவருடைய புத்தகத்துல குறிப்பிடுறாரு. இந்த செய்திகளை நீங்க சாட்ஜிபிட்டில போய் கேட்டா கூட அது கூட தாராளமா உங்களுக்கு சொல்லும். சோ வரலாறுகள் எப்படியெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றது என்னுடைய கடமை. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய கடமை.